அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற இந்த தொடர் உரையின் 24வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு முன்னர் பெற்றோர்களுடைய உரிமை, பிள்ளைகளின் உரிமை, உறவினர்களின் உரிமை, கணவன் மனைவியருடைய உரிமை ஆகியவற்றை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக மனிதர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான உரிமை என்ன என்று சொன்னால், சொந்தம், பந்தம், அண்ணன், தம்பி, இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு நெருக்கமாக இருக்கிறது யார் என்று கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்ம வீட்டுக்கு அருகில் இந்த பக்கம் அந்த பக்கம் எதிர்த்தாப்புலையும் இருக்கிறாங்க இல்லையா? இந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கு இஸ்லாத்தில் ரொம்ப உரிமை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் அந்த உரிமை வலியுறுத்தப்பட்டதுடைய முக்கிய நோக்கமே நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்காகத்தான். பக்கத்து வீட்டுக்காரனோட பஞ்சாயத்து அறிஞ்சின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ நமக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக, பக்கபலமாக பக்கத்து வீட்டுக்காரன் தான் இருக்க முடியும். நமக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஏற்பட்டது என்று சொன்னால், அதற்கு நாம் மட்டும் இருக்கிற நேரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம அண்டை வீட்டுக்காரன் அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் தான் நமக்கு நல்லது கெட்டதுக்கு அவங்க தக்க சமயத்தில் உதவிகள் பெற முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களை என்ன செய்யணும், நல்லபடியாக கவனித்து கொள்ள வேண்டும். அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் தான் பஞ்சாயத்துகள் வரும். அவன் வீடு நம்ம வீடு ஒட்டி இருக்குதுன்னு சொன்னால், அவன் வீட்டில் ஒரு ஆணி அடித்தா நமக்கு டிஸ்டர்ப் மாதிரி தெரியும். அவன் வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஆட்டம் போட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு இடைஞ்சல் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளை ஆட்டம் போடும்போது அவனுக்கு இடைஞ்சல் மாதிரி தெரியும். அதை நம்ம விளங்குறது கிடையாது. நம்மளும் அதே மாதிரியான காரியத்தை அண்டை வீட்டுக்காரன் செய்யும் பொழுது நம்ம எதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறோமோ அந்த மாதிரியான காரியத்தை நம்மளும் தான் செய்வோம். ஆனால் நம்ம செய்கிறது நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அவன் செய்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான அடிப்படை வழங்கி கொள்ளாமல் அண்டை வீட்டுக்காரர்களோடு என்ன செய்கிறது, சின்ன ஒரு விஷயமாக வந்தாலும் சண்டைக்கு போய் விடுவது. குப்பை கொட்டுறதுல இருந்து பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துலையும் என்ன செய்யும், தகராறு, சண்டை வந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சில பிரச்சனைகளை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அவங்களுடைய பிரச்சனையை நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் என்று சொன்னால் மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அதனால் மார்க்கத்தில் இது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருவன் நம்பிக்கை கொண்டவனாக ஆக மாட்டான். வல்லாஹி லா யுமினு, ரெண்டாவது தடவை சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருவன் நம்பிக்கை கொண்டவனாக மாட்டான். வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒருத்தன் மூமின் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லாமல் சஸ்பென்ஸாக சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கீழே ரசூல்லாட்ட கேட்கப்படுது, ஒமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, யார் மூமின் ஆக மாட்டானுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லதி லா யமுனு ஜாருஹு பவாயிகஹு, எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரனுடைய அநியாயத்தை அண்டை வீட்டுக்காரனுக்கு இவனுடைய அநியாயத்தை தாங்கி கொள்ள மாட்டானோ, அநியாயத்திலிருந்து பாதுகாப்பு பெற மாட்டானோ, அந்த மாதிரி எவன் இருக்கிறானோ அவன் தான் மூமின் இல்லை. அதான் என்னுடைய அநியாயத்திலிருந்து அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பாக இல்லை, அவனுடைய அநியாயத்திலிருந்து நான் பாதுகாப்பாக இல்லை, அவன் எனக்கு என்னவோ அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருந்தான்னு சொன்னால் எவனுடைய அநியாயத்தின் காரணமாக அண்டை வீட்டார் பாதுகாப்பற்ற நிலையை அடைகிறார்களோ, நிம்மதி இழக்கிறார்களோ, அவன் ஈமான் கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது அண்டை வீட்டாரோடு இணக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் எங்கே கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன்ட்ட ஈமான், இறை நம்பிக்கை இருக்குதா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பக்கூடியவர்கள், ஆகிரத்தையும் எல்லாத்தையும் நம்பக்கூடியவனாக இருந்தானேயானால் அண்டை வீட்டுக்காரனோட நமக்கு ஏன் பஞ்சாயத்து வரணும்? அவனை அனுசரித்து போனால் தானே நம்ம ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நம்ம இறைவனை நம்புவது நிஜமாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனோட பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அதை இணக்கமாகவும் சில விட்டு கொடுப்புகளோடும் போக வேண்டும். பிடிவாதமாக எல்லாத்திலும் இருந்தோம் என்று சொன்னால் அவனும் சிலதில் பிடிவாதமாக இருக்கிற அளவுக்கு நம்மளும் சிலது செய்வோம் அண்டை வீட்டுன்னு சொல்லும் பொழுது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன செய்கிறோம், இதை நம்ம பார்க்கணும். அப்போ அண்டை வீட்டுக்காரர்கள் நம்முடைய அநியாயத்திலிருந்து நிம்மதி இழந்துடக்கூடாது, நம்ம செய்கிற காரியத்தினால் நிம்மதி இழக்கக்கூடாது என்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போதனை. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் குப்பையை கூட்டுவோம். குப்பையை கூட்டி கொண்டு போய் யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் வாசலில் போட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டு வாசலில் போட மாட்டோம். குப்பை தொட்டி இருக்குது, அதுக்கு முறையாக போய் போடணும். அல்லது வீட்டில் வச்சுருந்து குப்பை எடுக்க ஆளுக்கு வரும்போது கொடுக்கணும். இது சரியான முறை. அப்படி இல்லைன்னா நீ போட்டு தான் அவன் வீட்டு வாசலில் கொண்டே போடு. ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் வாசலில் கொண்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க.
அப்போ இதில் என்ன ஆகும், யார் கூட்டினான்னு சொல்லி அது பெண்கள் பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப அசிங்கமான பாரதூரமான வார்த்தைகளை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசிக்கொள்ளக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து அநியாயம் தானே. அண்டை வீட்டுக்காரன் மீன் கழுவுன தண்ணீரை கொண்டே பக்கத்து வீட்டில் ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அப்போ அவன் வீட்டு நாட்டு நம்ம வீடு சுத்தமாக இருக்கணுமா, நம்ம வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும், அடுத்த வீடு நாசமாக போகணுங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய கழிவுகளை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரனை ஏற்ற வீட்டுக்காரனில் கொண்டு போய் கொட்டுறதுங்கிறது இருக்க, இதை நாடு முழுவதும் இருக்கிறத பார்க்குறோம். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மனுஷன்ட்டும் இந்த நோய் என்ன நோய் இருக்கிறது என்று கேட்டால், தன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள என்பதற்காக தன் வீட்டு கழிவுகளை கொண்டு போய் அடுத்தவர் வீட்டு வாசலில் கொண்டு போய் கொட்டுறது என்பது அது எவ்வளோ பெரிய அநியாயம் இது. அப்போ எவ்வளோ நிம்மதியின்மை அவங்களுக்கு ஏற்படும். இப்படி ஒருத்தன் இருந்தாண்டா ஒரு முஸ்லீமாக இருந்து இப்படி செய்யக்கூடாது. மற்றவன் செஞ்சுட்டு போகிறான், அவனுக்கு சட்டத்திட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குது, அதை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வந்து இது 6016வது ஹதீஸு புகாரி. அதே மாதிரி 6018வது ஹதீஸ் அதுவும் புகாரி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யார் ஒருத்தன் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறானோ அவன் ஃபலா யூதி ஜாரஹு, அவன் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை தர வேண்டாம். அதான் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை தருவது அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்புவதற்கு எதிரானது. எவன் அண்டை வீட்டுக்காரனை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறானோ அவன் அல்லாஹ்வையும் நம்பலை, ஆகிரத்தையும் நம்பலை, மறுமை நாள் ஒன்று இருக்குன்னு நம்பவில்லை. அப்போ நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதில் தான் ஈமான்னு விளங்கி வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தான் கரெக்டாக தொழுகிறோமே, நோம்புலாம் கரெக்டாக வைக்கிறோமே, தான தர்மம்லாம் எல்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் இறைவனுக்காக நீங்கள் செய்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால், இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி இந்த அண்டை வீட்டார் விஷயத்திலையும் நீங்கள் என்ன செய்யணும், நம்மால் யாருக்கும் தொல்லை வந்துடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து நம்மளால் எந்த ஒரு டிஸ்டர்பும் வரக்கூடாது என்று நடந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறாங்க, மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் யார் நம்புகிறான் அவன் வந்து ஃபலா யூதி ஜாரஹு, அவன் அண்டை வீட்டுக்காரனுக்கு வந்து தொல்லை தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்டை வீட்டுக்காரனுக்கு யாராவது தொல்லை தந்தாங்கன்னா அது அளவு என்னவாகுது, அல்லாஹ்வையும் இவன் நம்பலை, ஆகிரத்தில் நம்பலை. இவ்வளோ கடும் வார்த்தை. சின்ன விஷயமாக இந்த அண்டை வீட்டார் உரிமை சொல்லித்தரப்படவில்லை, பயங்கரமான ஒரு விஷயமாக. ஒரு தரத்தில் அறவே ஈமான் இல்லைங்கிறாங்க, அந்த ஈமானு கூட ஏதாவது வியாக்கியானம் கொடுத்துட்டு போகலான்னு நினச்சோம்னு சொன்னால் அதில் நிஜமாக ஈமானை தான் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் அல்லாண்டு ஒருத்தருக்கான்னு நினச்சேன்னு சொன்னால் மறுமையில் எல்லாத்தையும் நல்லா எழுப்பி கேள்வி கேட்பான்ங்கிற ஒரு அச்சம் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரனுக்கு துன்புறுத்தாதே, தொல்லை கொடுக்காத, எந்த வகையில் அவனுக்கு இடைஞ்சல் பண்ணாதே அப்படின்னு சொல்லி அவன் தான் எல்லாத்துக்கும் ஒன்று நிற்க போகிறான் அப்படிங்கிற ஒரு வகையில் இந்த போதனை செய்யப்படுது. அதுபோக வந்து இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, லா எதுகுல் ஜன்னத்தை மல்லா யாமுனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய அநியாயங்களிலிருந்து அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அப்போ என்னுடைய ஒரு அநியாயத்தினால் அண்டை வீட்டுக்காரன் வந்து பாதுகாப்பு பெறலைன்னா அதனால் தொல்லைப்படுத்தப்படுறான் என்று சொன்னால் அப்போ நான் வந்து சொர்க்கம் போக முடியாது. அப்போ சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய, சொர்க்கத்துக்குன்னா கடைசியில் போயிடுவாங்க, யாராக இருந்தாலும் ஈமான் இருந்தால் கடைசியாக போயிடுவாங்க. எடுத்த எடுப்பிலே தான் நம்ம போகணும் சொர்க்கத்துக்கு. எடுத்த எடுப்பிலே போவதாக இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ லா எதுகுலுல் ஜன்னத்தை, சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டான், மல்லா யாமனு ஜாருஹு, யாருடைய அண்டை வீட்டுக்காரன் பயமற்று இருப்பானோ, பவாய்கஹு, இவனுடைய அநியாயத்திலிருந்து அண்டை வீட்டுக்காரன் வந்து பயத்தோடு இருப்பானோ அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து சொர்க்கத்திற்கு போக முடியாது. அப்போ சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய காரியங்கள் எவ்வளோ இருக்கிறது. ரமலான் மாதத்தில் எவ்வளோ நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம். எதற்காக செய்கிறோம், ஊரடங்கு போட்டால் கூட அதுக்குள்ள அந்த இடைஞ்சலையும் தாங்கி கொண்டு பல நல்ல காரியங்களை செய்கிறோம். எதற்காக, ஆகிரத்தில் ஜெயிக்கணும், மறுமையில் வெற்றி பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும். இந்த ஒரு நோக்கத்திற்காக நம்ம செய்யும் பொழுது நம்ம எதை அறியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வேறு வேறு செயல்களினாலேயும் இந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாசல் அடைபடும். வேறு வேறு காரணங்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு மாத்திரம் நம்ம சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக இந்த ஒரு விஷயம், இந்த உரிமை, அண்டை வீட்டாருடைய உரிமை வந்து அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்போ அண்டை வீட்டாருக்கு வந்து தொல்லை படக்கூடாதுன்னா என்னதுக்கு என்ன அளவுகோல், அது எந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கொள்வது, தொல்லை தரக்கூடாது என்பதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்வது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பலி அஹிஹி, தன் சகோதரனுக்கு, அவுலி ஜாரிஹி, அண்டை வீட்டுக்காரனுக்கு, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு வந்து மா யுஹிப்புலி நப்சிஹி, தனக்கு எதை விரும்புகிறானோ அதை விரும்பணும். எனக்கு அவன் என்னவெல்லாம் செஞ்சால் பிடிக்காதுன்னு நினைக்கிறியோ அதை அவனுக்கு நீ செய்யாத. அவன் உன்னிடத்தில் எப்படி நடந்தால் நல்லா இருக்குன்னு நீ விரும்புகிறாயோ அது மாதிரி நீ அவன்கிட்ட நடந்துக்க.
அப்போ அண்டை வீட்டுக்காரன் எப்படி நடக்குது என்று சொன்னால், நீ வந்து உன்னை வந்து அந்த இடத்துல வச்சுக்க. உன் அண்டை வீட்டுக்காரன் வந்து என்னென்ன காரியத்தை செஞ்சால் உனக்கு கோபம் வரும், என்னென்ன காரியத்தை செஞ்சால் உனக்கு ஆத்திரம் வரும், என்னென்ன காரியத்தை செஞ்சால் உனக்கு மன நிறைவு வரும் அப்படின்னு உனக்கு தெரியத்தானே செய்யுது. இந்த அண்டை வீட்டுக்காரன் நம்மள்ட்ட இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படி நீ நட. அண்டை வீட்டுக்காரன் வந்து உன்னிடத்தில் எப்படி நடந்தால் உனக்கு மனநிறைவு ஏற்படுமோ அந்த இடத்தில் உன்னை வைத்து பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்வ, சரியாக மாறிக்கிடுவ. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஒரு இடத்துல உன்னை குப்பையை கொட்டுறோமா, அவள் செய்யும்போது என்ன செய்யணும் யோசிக்கணும். இந்த வேலையை அவன் நமக்கு செஞ்சால் நம்ம எப்படி இருப்போம், நம்ம கொண்டே வாசலில் கூட குப்பையை கொட்டிட்டு வந்துடுறோம். குப்பையை கொட்டும்போது நம்ம யோசிக்கணும், அவன் நாளைக்கு இதே குப்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் கொண்டு போய் போட்டான்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும், அது ஏற்றுக்கிற மாட்டோம்ல. அப்போ செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் நமக்கு எதை செய்தால் நமக்கு கோபம் வருமோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி அண்டை வீட்டில் இருப்போம், இருந்தால் என்ன செய்வாங்க, ஒரு வீட்டில் வந்து நோயாளிகள் இருப்பாங்க, பிள்ளைகள் படிக்க போகிற பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விழித்து படித்து கொண்டிருப்பார்கள், சின்ன குழந்தைகள் தொட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அண்டை வீட்டுக்காரர் வந்து ஸ்பீக்கர் அலற விடுவாங்க. அவன் வீட்டில் ஒரு விசேஷம் வந்தாலும் சரி சும்மா வந்தாலும் சரி ஸ்பீக்கரை போட்டு என்ன செய்வான், அலற விடுவான். சும்மா வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறது, இளைஞர்களுக்கு கொண்டாடத்துக்காக வேண்டி அதிகமான சத்தத்தோட ஆடல் பாடல்னு பண்ணுறீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏதோ விசேஷம், உங்களுக்கு ஏதோ சந்தோஷம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க ஆகாதா? உன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வயோதிகர் வந்து நோய்வாய்ப்படுக்கையில் இருக்கும் பொழுது, உன் வீட்டில் ஒரு கை குழந்தை தூங்காமல் முடிச்சுட்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, உன் வீட்டில் ஒரு பிள்ளைகள் வந்து பரீட்சைக்கு படித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ பக்கத்தில் வீட்டுக்காரன் இதே மாதிரி செஞ்சால் நீ ஒத்துக்குருவியா? உனக்கு பாதிக்கும்ல. அப்போ எல்லாத்துலையும் என்ன பார்க்கணும்னு கேட்டால், அவன் நிலையில் நாம் இருந்தால் இதை ஒத்துக்கொள்வோமா? ஒத்துக்கொள்ள மாட்டோம்னா நீ செய்யாத, நீ செய்யாட்டி அவனும் செய்ய மாட்டான். அப்படி பரஸ்பரம் சரியாக வந்துடும், ரெண்டு பேரும் சரியாக வந்துடும். அவனுக்கு ஏற்றவாறு நாமளும் நமக்கு ஏற்றவாறு அவனும் நடந்து கொள்ளலாம். அதில் அழகாகவே பேசலாம். இந்த பாரு, நமக்குள்ளே வந்து அண்டை வீடாக இருக்கிறோம், நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற எதையும் நான் செய்ய வேணாம், எனக்கு டிஸ்டர்ப் ஆகிற நீங்கள் செய்ய வேணாம், நம்ம சகோதரலாக இருப்போம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி கூட இதை செய்யலாமே. அப்போ இந்த அண்டை வீட்டாரை தொல்லைப்படுத்துறதுக்குரிய இலக்கணம் என்னன்னு சொன்னால், அந்த இடத்தில் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் அண்டை வீட்டுக்காரன் எப்படி நடக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமோ ஆசைப்படுகிறோமோ அதே மாதிரி அண்டை வீட்டுக்காரன் நாம் நடந்த பஞ்சாயத்து முடிவு வச்சு இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் வந்து 2 பெண்களை பற்றி ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னு கேட்டால், இன்ன ஃபுலானத்தன் இதுக்குர் மின் கசரத்தி சலாத்திகா ஓ சியாமிகா ஓ சதகத்திகா. ஒரு பெண் இருக்கிறார், அவர் வந்து ரொம்ப அதிகமாக தொழுகிறார், அதிகமாக நோன்புலாம் நொறுக்கிறார், அதிகமாக தான தர்மம்லாம் செய்கிறார். கைர அன்னஹா தூதி ஜீரானஹா பிலிசானிகா. ஆனால் தன் பக்கத்து வீட்டு ஆட்களை வந்து தன்னுடைய நாவினால் தொல்லை போடுற தண்டை திட்டு சாபம் இந்த மாதிரி என்ன சார் அண்டை வீட்டுக்காரங்களோட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு வக்து தொழுகை விடுறதில்லை, நோம்புலாம் வைக்கிறான், சதக்கா தான தர்மம்லாம் வர்றவங்களும் அள்ளி கொடுக்குறான், அண்டை வீட்டுக்காரனை எதிரியாக பார்க்குறான். அப்போ அது தான தர்மங்கள் இப்படி கேட்குறாங்க. சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி ஒரு பெண் இருக்கிறாள், எந்த மாதிரி பெண்ணு, அவள் நல்லா தொழுகிறாள், அதை நோன்பு வைக்கிறாள், சதக்கா செய்கிறாள். கைர அன்னஹா தூதி ஜீரானஹா பிலிசானிகா. தன் அண்டை வீட்டுக்கார ஆட்களை வந்து நாவினால் தொல்லைப்படுத்துகிறாளே, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி என்ன தீர்ப்பு? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹிய ஃபின்னார், அவள் நரகவாசி. யார்? தொழுகிறவ, நோன்பு வைக்கிறவ, தான தர்மம் செய்கிறவ. அதெல்லாம் செஞ்சால் கூட உன் பக்கத்து வீட்டுக்காரனை உனக்கு அனுசரிக்க முடியலைன்னா நான் எதுக்கூட உன்னை அனுசரிக்கணுன்ற மாட்டான். அல்லா நம்முடைய எத்தனை விஷயங்கள் அனுசரிக்கிறான், நம்முடைய எத்தனை தவறுகளை வந்து படான்னு விட்டு போயிடுறான். அவனை மன்னித்து அலட்சியப்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன் இருக்கும் பொழுது நீ உன் அண்டை வீட்டுக்காரன்ட்ட சில முன்னப்பின இருந்தால் கூட சகித்து போக முடியலைன்னு சொன்னால் உனக்கு என்ன இருக்குது? அப்போ அண்டை வீட்டுக்காரன் நாவுனால் ஒரு அடிக்கிறது உதைக்கிறது கிடையாது. இந்த பொம்பளை செஞ்ச வேலை என்ன? நாவினால் தொல்லைப்படுத்துவது, ஏதாவது ஒன்று தான் வரைஞ்சி கட்டிட்டு சண்டைக்கு போயிடுறது. இப்படி ஒரு பெண்ணை இருந்து கொண்டு அதே நேரத்தில் தொழுகை இபாதத்து எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க நல்ல பெண்ணுங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வரமாட்டாங்க. இவங்க யார்? இந்த பெண்ணு ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திற்கு செல்வாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் மறுபடி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னொரு பெண் இருக்கிறாள், அவள் வந்து நோம்புலாம் கம்மியாக தான் நோம்பு நோற்பாள், எப்போவாச்சும் நோம்பு வைப்பா, தான தர்மம் தொழுகை மட்டும் தொழுகைங்க வந்து கடமையான தொழுகையை தொழுவா, கூட குறையெல்லாம் செய்கிறதில்லை. ஒரு பெண் இருக்கிறாள், குறைவான நோன்பு, குறைவான தான தர்மம், குறைவான தொழுகை, குறைவானதில் கடமையோடு குறைக்க முடியாதுல்ல, உபரியான தொழுகைகள்லாம் இல்லை, அந்த அளவுக்கு தான் ஒரு பெண் இருக்கிறாள்.
அதே நேரத்தில் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தொல்லையும் உலா தூதி ஜீரானகா பிலிசானிகா, தன்னுடைய நாவை கொண்டு சொந்தக்காரங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறார். இவளை பற்றி என்ன சொல்கிறீங்க என்று கேட்கும் பொழுது ஹியஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்துக்கு போவாள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கிறதுல முக்கியமான விஷயமாக எதை சொல்கிறார்? இது முஸ்னது அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இது தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக எதை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதை சொல்கிறாங்க. நிஜமாக ஒரு பெண் இருந்தாங்களா இல்லையாங்கிறது இல்லை, ஒரு பெண் இப்படி இருந்தால் என்னென்று கேள்வி என்னென்னா 2 பெண்களை பற்றி கேட்குறாங்க. அந்த மாதிரி 2 பெண் இருந்தும் இருக்கலாம், அப்படி இருந்தால் என்ன என்பதற்காக கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், தொழுகை நோன்பு சதக்கா நல்லா நிறைய செய்கிறாள், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு துன்புறுத்துகிறாள். வேற ஒரு குற்றத்தை அங்கே சொல்லி காட்டலை, வேற ஒரு தீமையான காரியங்கள் அந்த பெண்ணு செஞ்சதாகவெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கல, ஒரு விஷயத்தான் சொல்லி காட்டுறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கிறா, ஆனால் அண்டை வீட்டுக்கு அது அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்குறாள்ன்ற உடனே நரகத்துக்கு போவாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப இந்த நவீன உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை வீட்டுக்காரன் யாருன்னு கூட தெரியாதுங்க. அப்படி தான் நம்ம உலகம் மாறி போச்சு. பெரிய பெரிய நகரங்களுக்கு வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களோட தெரியாத அளவுக்கு அண்டை வீட்டுக்காரரோட நம்முடைய விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது. அப்போ குறைவான வணக்க வழிபாடுகள் செஞ்சால் கூட இதில் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் என்றால் சொர்க்கத்தை சேர்த்துறேன். நம்ம தொழுகணும்லாம் கம்மியாக தொழுகிறோம், ஜக்காத்தெல்லாம் ஜாஸ்தியாக கொடுக்கறதில்ல, சின்ன சின்ன தர்மம் செஞ்சுக்கிறோம். ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கள் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அது சொர்க்கத்தை சேர்த்து விடும் என்றால் ஒரு அழகான மார்க்கம் இது. இந்த மாதிரி எல்லாரும் நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், நான் என் பக்கத்து வீட்டுக்காரன் நடக்கும்போது அவனுக்கு பக்கத்து வீட்டில் நடப்பான், அவனுக்கு பக்கத்தில் நடப்பான்னா டோட்டல் சமுதாயமே நல்லா மாறிடுமே. அண்டை வீடுங்கன்னு எல்லாரும் அண்டை வீடு இருக்க தானே செய்யும். அண்டை வீடுனா பக்கத்து வீடு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரனோட நான் நல்லா நடக்கும் பொழுது அவன் என்ன செய்வான், அவனுடைய அந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நல்லா நடப்பான்ல, அவன் அதுக்கடுத்து நடப்பான்ல. இப்படியே போனால் ஊர் முழுசும் நல்லவங்களாக மாறிடுவோமே, யாரும் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு அண்டை வீட்டுக்காரன் நீங்கள் ஆரம்பித்து வைக்கிற இந்த நல்ல பழக்கம் உங்களுக்கும் அண்டை வீட்டுக்காரனு மட்டுமா உள்ளதாக இருக்காது. ஏனென்று கேட்டால் அவனுக்கு இன்னொரு ஒவ்வொருத்தனுக்கு 2 அண்டை வீட்டுக்காரன் இருப்பான்ல. ஒரு அண்டை வீட்டுக்காரன் நீங்கள் எந்த பக்கம் இருந்தீங்கன்னா அந்த பக்கம் ஒருத்தன் இருப்பானே, அவனோட இவன் நல்லபடியாக நடப்பானே. அப்போ அதனுடைய தாக்கம் என்ன செய்யும்னு கேட்டால் சங்கிலி தொடராக போய்கொண்டே இருக்கும். ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் இந்த தெருவா அந்த ஊரா அப்படி ஊர்ப்பா, இது ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை, யாருக்கும் யாரும் எந்த இடைஞ்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ நல்ல மக்களாக இருக்கான்னு ஒட்டுமொத்த ஊரே நல்ல மக்களாக மாறிடுமே. அப்போ ஒரு அண்டை வீட்டுக்காரன்ட்ட நம்ம ஆரம்பித்து வச்சுக்கிற நல்ல பழக்கம் வந்து ஊரையே நல்லவன் ஆக்கி விட்டுருங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே மத்தா கூனு முஹ்சினன், நான் வந்து ஒரு நல்லவன் ஆகுறது எப்படின்னு கேட்குறாரு. கேள்வி என்னது? நான் நல்லவன் ஆகணும், அதுக்கு நான் எப்படி ஆகுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா கால ஜீரானுக்கு அந்த முஹ்சின், உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ நல்லவன் சொன்னால் நீ நல்லவன் தான் போ. ரசூல் என்ன செய்கிறாங்க, நான் நல்லவன்டா எப்படின்னு கேட்கும்பொழுது யார் ரசூலுல்லாஹ் மத்தா கூனு முஹ்சினன், நான் நல்லவனாக எப்போது ஆக முடியும் என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா கால ஜீரானுக்கு, உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்வானேயானால் அன்னக்க அந்த முஹ்சினுன், நீ வந்து நல்லது செஞ்சவன் நல்லவன் என்று சொன்னானேயானால் அந்த முஹ்சினுன், நீ நல்லவன் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம நல்லவன் என்று பேர் எடுக்கிறது வெளியில் பேர் நம்மளை பற்றி யாருமே தெரியாதுல, அங்கே நல்ல பேர் யார் வேணால் எடுத்துடலாம். என்னை பற்றி எங்கேயுமே தெரியாத ஒரு ஊரில் போய் ஒரு தெருவில் போய் நான் நல்லவன் 2 நாளைக்கு நடித்து நல்லவன் அவர் பெரிய கஷ்டமாக அது ஆயிடலாம். அவங்கெல்லாம் நல்லவன் நினைப்பாங்க. ஏன்னா அந்த 2 நாளைக்கு நான் நல்லவனாக நடக்கிறது தானே. அந்த 2 நாளைக்கு நான் நல்லவனாக நடந்து விட்டேன் என்று சொன்னால் அந்த ஊருக்காரன் நல்லவனாக நினைப்பான். ஆனால் அவன் நல்லவன் கிடையாது. எப்போ பார்த்தாலும் உன்னோட இருந்துக்கிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன், அவங்ககிட்ட நீ என்னென்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுடைய சகித்து கொள்கிறாய், அவனுக்கு எப்படி இடைஞ்சல் பண்ணுறா, உன் வீட்டில் உனக்கு குறிக்கிறது மாதிரி அவன் வீட்டில் அவனுக்கு உரிமை இருக்குதுல்ல, அதில் என்ன உனக்கு கால் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவன் வீட்டில் அவன் இஷ்டப்படி நடப்பான், உன் வீட்டில் நீ இஷ்டப்படி நடக்கும் பொழுது அவன் இஷ்டப்படி நடக்கல, உனக்கு என்னப்பா பொறாமை? அப்படி நடந்து கொள்வாயானா எப்படி நல்லவனாக முடியும்? அப்போ நல்லவனாகிறதுக்குரிய இலக்கண அளவுகளை எங்கே இருக்குன்னு கேட்டால், இதா கால ஜீரானுக்கும் அந்த முஹ்சினுன், உன் அண்டை வீட்டார் உன்னை நல்லவன் என்று சொல்வானே ஆனால் அந்த முஹ்சினுன், நீ நல்லவன். ஒய்தா காலு இன்னக்க முசீவுன், உன்னை கெட்டவன் என்று அண்டை வீட்டார் சொல்வாளேயானால் அந்த முசீவுன், நீ கெட்டவன் தான். பக்கத்து வீட்டார் கேட்கணும், ஆள் எப்படி அவனை அம்மாடி என்ன முடிஞ்சு வச்சுக்கத, நீ கெட்டவன். பக்கத்து வீட்டில் கேட்கணும், எப்படிங்க அவர் நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷன், அப்படி நல்லவன். அப்போ அண்டை வீட்டுக்காரர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன செய்யணும், அவர்கள் உன்னை நல்லவன் என்று சொன்னால் தான் இது உன்னை நல்லவனாக முடியுங்கிற அளவுக்கு, அதாவது நமக்கு மார்க்கு போடுறது யார்,
அங்கே தான் சுயரூபம் வெளிப்படும். ஒரு மனிதன் வந்து தெரியாத இடத்துக்கு போனான்னு சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யாரையும் பார்ப்பான். அந்த 2 மணி நேரம் தன்னுடைய கெட்ட குணத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு நடிச்சிட முடியும். அவன் நம்மளை ரொம்ப பொறுமைசாலி நினச்சிக்கிட்டு போயிடுவான் அவன். அல்லது 1 நாள் 2 நாளைக்கு தங்கி இருக்கிற ஊரில் போய்கிட்டு ரொம்ப பொறுமையை கடைப்பிடிச்சிட்டு போகலாம். ஏன்னா நடிக்க முடியும். காலமெல்லாம் நடிக்க முடியுமா? அண்டை வீட்டுக்காரனோட 24 மணி நேரம் இருக்கிறோம், 365 நாளைக்கு இருக்கிறோம். அப்போ எல்லா நாளும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். நம்முடைய இயல்பு வெளிப்பட்டு விடும். ஒரு நாள் தான் நடிப்போம். காலமெல்லாம் இருக்கணுங்கும் போது நம்ம சுய ரூபத்தை காட்டிடுவோம். அப்போ அண்டை வீட்டுக்காரன் மார்க்கை போட்டுருவான், இவன் மகா கெட்டவனாக இருக்கிறான், ஏன்டா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து குடி இருந்தோம் என்று நினைக்கிற அளவுக்கு ஆயிருச்சின்னு சொன்னால் நீ வந்து கெட்டவன் அப்படிங்கிறாங்க. இது இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் வருகிறது. ஒரு மனிதர் ரசூலாட்ட கேட்குறாரு, கைஃபலி அன் ஆலம இதை அஹசன்து இதை அசத்து, அல்லாவுடைய தூதரை நான் நல்லா தான் நடக்கிறேன்னா நான் கெட்டவனாக தான் இருக்கிறேனா என்று நானே எப்படி அறிந்து கொள்வதுன்னு கேட்குறாரு. ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, கைஃபலி அன் ஆலம நான் எப்படி அறிஞ்சு கொள்வது, இது அஹசன்து இதை அசத்து, நான் நல்லா நடந்தால் நான் கெட்டதை நடந்தால் நானே எப்படி அடுத்தவன்கிட்ட கேட்காம நானே எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா சமயத்த ஜீரானக்க யகூலுன, உன் அண்டை வீட்டார்கள் சொல்வார்களேயானால் அன்கது அஹசன்த, நீ நல்லா நடக்கிறீங்க, எங்கள்கிட்ட நல்லபடியாக நடக்கிறீங்க என்று உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள் சொல்வார்களேயானால் பக்கத்து அஹசன்த, நீ நல்லா தான் நடக்கிறாய். ஒய்தா சமயத்தும் யகூலுன, அவர்கள் சொல்வார்களேயானால் கது அசத்த, நீங்கள் நல்லா நடக்கலைங்க, நீங்கள் மோசமாக நடக்கிறீங்க, என் பக்கத்து வீட்டு ஆளாக இருந்துக்கிட்டு இப்படி அநியாயம் பண்ணுறீங்க என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஃபக்கத் அசத்த, நீ நல்லா நடக்கலை, கெட்டவனாக தான் நடக்கிறாய் என்று அளவுகோலாக சொல்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்கிட்ட எந்த அளவுக்கு பிரச்சனை வராமல் என்ன செய்யணும், கொண்டு போகணும். இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பல விஷயங்களை வந்து ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஜிப்ரீல் மூலமாக திரும்ப திரும்ப வலியுறுத்தின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அண்டை வீட்டார் விஷயமா. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அண்டை வீட்டார் ஒழுங்காக உங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அண்டை வீட்டாரை அனுசரிக்க சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அவர்கள் எனக்கு வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார். எந்த அளவுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால், இவர் சொல்கிற போகிற போக்கை பார்த்தோம்னு சொன்னால் அண்டை வீட்டுக்காரன் நமக்கு வாரிசுன்னு சொல்லுவார் போல இருக்க. அண்டை வீட்டுக்காரன் அப்படி கவனிச்சிக்க எப்படி கவனிச்சிக்கன்னு சொல்கிற கேட்க கேட்க கடைசியில் வந்து உன் சொத்துலையும் பங்கு கூடன்னு சொல்லிடுவாங்களோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் வந்து எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாருங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியில் 6014வது ஹதீஸ். அதில் வருகிறது, மாசால யூசின்னு ஜிப்ரீல் பில் ஜாரி, ஜிப்ரீல் அவர்கள் அண்டை வீட்டுக்காரனை பற்றி எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்கன்னா மக்களுக்கு சொல்வதற்கு தான். அப்போ அண்டை வீட்டுக்காரனை ஒழுங்காக நடந்துக்கிறங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பகிச்சிக்கிறாதீங்க, அவனுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க, அவங்க துன்புறுத்தாதீங்க, தொல்லை கொடுக்காதீங்க, நல்ல உதவிகள் செய்யுங்க, அவங்க கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் என்று பல விஷயங்களை அண்டை வீட்டுக்காரர் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள். ஹத்தா லனன்து, எந்த அளவுக்கு என்றால் நான் நினைத்து விட்டேன், அன்னஹு சையு வரிசுஹு, இவர் அண்டை வீட்டுக்காரன் நமக்கு வாரிசாக்கி விடுவார் போல, அண்டை வீட்டுக்காரனுக்கு உன் சொத்துலையும் பங்கு இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ என்கிற அளவு. ஒரு சொந்தக்காரன் பெத்த பிள்ளைக்கு கணவனுக்கு மனைவிக்கு எப்படி சொத்தில் உரிமை இருக்குமோ அந்த மாதிரியான உரிமை கூட அண்டை வீட்டுக்காரனுக்கு இருக்குன்னு சொல்லிவிடுவார்களோ என்று கருதும் அளவுக்கு வலியுறுத்திருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? எப்படி உன் பிள்ளையை கவனிக்கிற அந்த மாதிரி கவனிக்கணும், உன் மனைவியை கவனிக்கிற மாதிரி, உன் தாய் தந்தையை கவனிக்கிற மாதிரி அண்டை வீட்டுக்கார கவனிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி நினைக்க முடியும். இவங்க சொல்கிற போக்கை பார்த்தோம்னு சொன்னால் அண்டை வீட்டுக்காரனை நமக்கு வாரிசுன்னு ஆக்கிடுவாங்க போல இருக்கு என்று நான் நினைச்சேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊகிக்கிறது வந்து அந்த அளவுக்கு வலியுறுத்தினா தான் ஊகிப்பாங்க. அப்போ அண்டை வீட்டுக்காரனுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கப்படுதுன்னு கேட்டால், அவன் உன்னுடைய தகப்பன் மாதிரி வச்சுக்க, வயசானவனாக இருந்தா, வயசான பொம்பளையாக இருந்தால் உன் தாய் மாதிரி வச்சுக்க. அப்போ உன் தாய் மாதிரி இருந்தால் எப்படி நடப்ப? அப்படி நட. உன்னை விட வயசு கம்மியாக இருந்தால் புள்ள மாதிரி நினை. அப்போ அந்த மாதிரி நினைத்து நடக்க வேண்டுங்கிற அளவுக்கு, அதாவது வாரிசு உரிமை கிடைத்து விடுமோங்கிற அளவுக்கு, அவன்கிட்ட இருந்து நீ வாரிசு, ஓன்ட்டு இருந்து அவன் வாரிசுன்னு ஆகிருமோங்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் வலியுறுத்துறா, அவர் விஷயத்தை வலியுறுத்த முடியும், அல்லாஹ் வலியுறுத்துறன்னு அர்த்தம். ஜிப்ரீல் வலியுறுத்துறார் என்று சொன்னால் அவர் வஹி இல்லாமல் வலியுறுத்த முடியுமா? அல்லாஹ் அந்த மாதிரி வலியுறுத்திருக்கிறான் என்பது அதுக்கு அர்த்தம். அதை நம்ம விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி இது புகாரில் 6014வது ஹதீஸ். அதுபோக பொதுவாக அண்டை வீட்டார்கிட்ட பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது போக உபகாரங்கள் நம்ம செய்ய வேண்டும். நல்லது கெட்டலுக்கு என்ன செய்யணும்? அவங்கள கவனிக்கிறது, உபகாரங்கள் உதவிகள் செய்வதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எப்படிலாம் கொள்ளணும்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வழக்கமாக எல்லோரும் சாப்பிட்ற வந்து அந்த காலத்தில் வந்து ஆலிவாயில் தொட்டு சாப்பிடுவாங்க, வெறும் ரொட்டியை சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு வைக்கிறது என்பது ஒரு விசேஷமாக தான் வைப்பாங்க. அந்த காலத்தில் வழக்கம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மாவை குழச்சி உருண்டையாக போட்டு சாப்பிட்டுக்குருவாங்க.
ரொட்டின்னா ரொட்டி தான். ரொட்டிக்கு தொட்டுக்க என்ன வைப்பாங்கன்னு கேட்டால் வினிகருங்கிறாங்க, இல்லை சீர்க்கா காடி, அந்த காடியை கொண்டாந்து வைப்பாங்க. அதை தொட்டு தொட்டு ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த குழம்பு வைத்தல் என்பது பெரிய பணக்காரங்களுக்குள்ள ஒரு விஷயம், என்றைக்காவது தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த குழம்பு வாசம் வரும்ல, அப்போ அவங்க மனசில் என்ன பண்ண, நம்ம ஒரு காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டுட்ருக்குறோம், அங்கேருந்து வாசம் வருது, அது கத்திரிக்காய் குழம்பாக கூட இருக்கட்டும், எந்த குழம்பாக இருந்தாலுமே அது அந்த காலத்தில் அது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று. இந்த காலத்தில் பணப்புழக்கம் ஜாஸ்தியான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டில் 72 வகையான குழம்புகள் வைக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அன்றைக்கு இருந்த பொருளாதார உலகம் பூரா அன்றைக்குள்ள மக்கள்கிட்ட வந்து காசு பணம் கிடையாது. சாப்பாட்டுக்கு தான் எல்லாம் சம்பாதிப்பாங்களே தவிர ஒருத்தன் என்ன தான் உழைச்சாலும் சாப்பிட்ற அளவுக்கு தான் அவனுடைய கூலி கிடைக்கும். இன்றைக்கி என்ன கிடைக்குது, ஒருத்தன் உழைச்சான்னு சொன்னால் 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பளம் கிடைக்கிறது. அந்த காலத்தில் என்னத்தை உழைச்சிட்டு வந்தாலும் அரைக்க அப்படி அரிசி தான் அவனுக்கு கூலியாக கொடுப்பாங்க. அப்படியான ஒரு உழைப்புக்கு மதிப்பில்லாத காலமாக இருந்துச்சு. இன்றைக்கி பணப்புழக்கம் ஜாஸ்தியாக வந்துட்டதுனால இப்போ இன்றைக்கி இந்த குழம்பை கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இது ஏன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து குழம்பு வைத்தீங்கன்னு சொன்னால் அண்டை வீட்டுக்காரங்கள்லாம் குழம்பு வைக்க மாட்டாங்க. அன்றைய காலத்தில் யாராவது ஒருத்தர் தான் வைப்பாங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழம்பு வச்ச ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா தபக்த மரக்கன், நீங்கள் ஒரு குழம்பு சமைத்தீர்கள் என்று சொன்னால் அக்குசீர் மா ஆகு, உன் குடும்பத்துக்கு தான் நீ சமைச்சிருப்பேன், அப்போ கொஞ்சம் தண்ணியை ஜாஸ்தி ஆகிக்க. ஒரு குழம்பு வைக்கிறோம்னு சொன்னால் நம்ம வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம், அந்த குழம்பு ரெடி பண்ணியிருப்போம். அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்காக நீ கூட குறைலாம் செய்ய வேணாம், கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி சும்மது ஒரு அகல பைத்தின் ஜீரானிக்க உன் அண்டை வீட்டுக்காரர் போய் பாரு, ஃபசிபு மின்ஹா பி மௌரூஃபின், அதில் ஒரு பகுதி அவங்களுக்கு கொஞ்சம் கொடு, இன்னைக்கு நான் குழம்பு வச்சு அவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும். அவங்களுக்கு கொடுப்பதற்கு இருந்துச்சுன்னா நீ வந்து தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை, கூடவே சமைச்சிக்கிறலாம். கூட சமைக்கிற அளவுக்கு உன்ட்ட வசதி இல்லாட்டா கூட இருக்கிற குழம்புல கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி என்ன செய்யணும் சேர்த்து, அதனால் ஒரு டம்ளர் தண்ணியை ஊட்டினா 1 டம்ளர் சாம்பார் அதிகமாக கிடைச்சிரும், 1 டம்ளர் குழம்பு கிடைச்சிரும். அதை கொண்டு போய் என்ன செய்யணும், பக்கத்து வீட்டில் கொடுக்கணும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இதே கருத்தில் வேறு ஒரு வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க. அபூதருங்கிற சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா தபக்த மரக்கத்தன், நீ ஒரு குழம்பு சமைத்தாயானால் ஃபக்சீர் மாஹா, அதில் தண்ணீரை அதிகப்படுத்தி ஒரு தாகதி ஜீரானுக்கு உன் அண்டை வீட்டுக்காரரை நீ கவனித்துக்கொள்ளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுவும் முஸ்லீம்ங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் தான். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், குழம்பு வைத்தல் என்பது இந்த காலத்தில் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை தான். எல்லா வீட்லேயும் குழம்பு இருக்குது, நாங்களும் தான் வச்சுருக்கோன்னு சொல்லிடுவாங்க. இது ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அந்த கால சூழ்நிலையை அந்த கால சூழத்துக்கு போனால் தான் உங்களுக்கு புரியும். அந்த கால சூழ்நிலைக்கு போயிட்டோம் என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு காலம். அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி வழங்கி கொள்ளலாம்னு கேட்டால், ஒரு விசேஷமானதுக்குன்னு சில வச்சுருக்கோம்ல, ஒரு பிரியாணி, எல்லா நாள்லையும் பிரியாணி நம்ம செய்ய மாட்டோம். பிரியாணி எப்போ செய்வோம், ஒரு நல்லது கெட்டது, கல்யாணம் காட்சி, பெருநாள் கொண்டாட்டம், அந்த மாதிரி நாளுக்கு செய்வோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களும் அந்த பெருநாள் கொண்டாடுறவங்களாக இருந்தால் அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க. அந்த விசேஷமான நம்ம ஏதாவது செஞ்சோம் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இது வந்து அவங்கள்ட்ட இருக்காத, நம்ம தானே செய்கிறோம். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒரு விசேஷமும் இல்லாமல் கூட திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன செய்வோம், ஒரு எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்கங்கிறதுக்காக வேண்டி ஒரு சிறப்பான உணவை நம்ம தயார் பண்ணுவோம். அந்த சிறப்பான உணவை தயார் பண்ணோம்னு சொன்னால் அந்த உணவை கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் கொடுக்கணும், அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டும். நம்ம அவங்கள்ட்ட இருக்கிறது நீ கொடுக்கக்கூடாது, தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காலத்தில் குழம்பு சொன்னாங்கன்னா குழம்பு எல்லா வீட்லையும் இருக்காது. எந்த வீட்டில் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த வீட்டில் பக்கத்து வீட்டையும் அனுசரிச்சுக்கிறங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் நம்ம குழம்பு கொடுத்தோம் வாங்க மாட்டோம், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு காலமாக இருக்கிறது. அப்போ எந்த விஷயத்தை வந்து ஒரு விசேஷமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்போது விசேஷத்துக்கு நம்ம செய்யத்தானே செய்வோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமாக நம்ம செய்தோம் என்று திடீர்னு கறி எடுத்துருவோம், திடீர்னு நல்ல ஒரு பெரிய மீனை வாங்கி குழம்பு வச்சுருவோம். இது சகஜமாக எல்லோரும் செய்யாத ஒன்றாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குழம்பு கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யும், அந்த கசப்பு போயிடும். நம்மளை சகோதரர் மாதிரி பார்க்குறாங்களே, அண்ணன் தம்பி மாதிரி பார்க்குறாங்களே, அப்போ சில்லற பிரச்சனைலாம் வரவே வராது. நம்ம வந்து அவனை எதிரியாக்குறோமே, ஊரில் வரவன் போகிறவங்களாம் கொடுப்போமே தவிர பக்கத்து வீட்டுக்கு ஆட்டம்னு கொடுக்க மாட்டோம். நம்ம எப்படி ஆகிட்டோம், யாருக்கு வேண்டாலும் கொடுப்போம், அண்டை வீட்டுக்காரனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். அதை மாற்றனே இந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லீம் பெண்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, லா தஹக்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா, ஒரு பெண்ணு வந்து தன் அண்டை வீட்டுக்காரிக்கு கொடுப்பதை வந்து அற்பமாக நினைக்க வேண்டாம், இந்த பொருள் கொஞ்சமாக இருக்க நினைக்க வேண்டாம். ஒரு ஃபிர்சன சாத்தின் ஒரு ஆட்டுடைய கால் இருக்கும், கால் குழம்பு, அந்த கால் குழம்பு இருந்தாலும் சரி தான், அதை கூட நீ அற்பமாக அதை கூட நீ கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை என்ன செய்யுங்க, அண்டை வீட்டு கொடுங்க, எதையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். சின்ன அளவில் பெருசாக அள்ளி கொண்டே கொடுக்க தேவையில்லை. 1 கிலோ அல்வா வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 50 கிராம் கொண்டே கொடுங்க, சின்னது தானே அது.
அண்டை வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யுங்க, ஒரு சின்னதாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் கேட்க 2 கிலோ தரலன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு முகபத்தில் தருவது, ஒரு அன்புக்கு தருவதாக எடுத்துக்கொள்வாங்க. அவங்க தரும்போது நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அண்டை வீட்டுக்காரர் கொடுப்பதில் வந்து அற்பமாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது அப்படின்லாம் நீ நினைக்க வேண்டியதில்லை. அதை கூட நீங்கள் கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அந்த அண்டை வீட்டுக்காரரை கவனித்துக் கொள்ளுதல் என்பது மார்க்கத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்ம இதிலிருந்து வழங்கி கொள்ள முடிகிறது. அதுபோக இந்த அண்டை வீட்டுக்காரனை யார் அண்டை வீட்டுக்காரன்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 அண்டை வீட்டுக்காரர் இருப்பாங்கல்ல. யாராக இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு இருப்பாங்க. அண்டை வீடுனா பக்கத்து வீடு தானே, இரு பக்கம் இருப்பாங்க. இரு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு அண்டை வீட்டுக்காரர் தான் நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட ஏதோ பொருளாதாரம் இருக்குது, ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறது? நிறைய இருந்தால் இங்கேயும் கொடுக்கலாம், அங்கேயும் கொடுக்கலாம். நம்ம தயாரித்த பொருள் கொஞ்சமாக தான் இருக்குது, ஏதோ ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அப்படி வந்தால் 2 பேருக்கும் கொடுக்க முடிஞ்சால் இந்த கேள்வி வராது. 2 பேர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒருத்தர் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னால் நான் யாருக்கு முதல்ல கொண்டு போய் கொடுக்குறது என்று ஒரு கேள்வி ஆயிஷா நாயகி கேட்குறாங்க. புல்த்து யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி ஜாரைனு, எனக்கு வந்து 2 அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. ஃபைலா ஐஹிமா ஹுதி, அது 2ல் யாருக்கு நான் வந்து ஹதியா கொடுக்குறது, ஒரு அன்பளிப்பை வழங்குவது என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை அக்ரபிஹிமா மின்க பாபன், உனக்கு வந்து மின்கி பாபன், யார் உனக்கு வாசல் பக்கத்தில் இருக்குதோ, 2 வீடு இருந்தால் கூட இந்த வீட்டுடைய வாசல் அந்த வீட்டுடைய வாசலை கணக்கு பண்ணு. எந்த வீடு வந்து ஓம் வாசலில் இருந்து அந்த வீட்டுக்கு அவங்க வீடு வாசல் கிட்ட வருதோ, ஏன்னா வாசல் அமைப்பு ஒன்று பண்ண இருக்கும்ல, அதாவது இந்த நம்ம வீட்டு வாசல்லேருந்து அடுத்து ஒரு 5 அடி தள்ளி அவங்க வீட்டு வாசல் இருக்குது. இந்த பக்கம் உள்ள வீடு வந்து 7 அடி தள்ளி வாசல் வருது. அவர் கொஞ்சம் தூரமாக போயிடுறார், வாசல் தான் கிடக்கு, செவர் கரெக்டாக தான் இருக்கும். இந்த வீடுக்கு அந்த வீடுக்கு இந்த செவருக்கு தாண்டி அவங்க இருப்பாங்க, அந்த செவருக்கு தாண்டி இவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஆயிஷா அப்படி தான் கேட்குறாங்க. 2 பக்கத்து வீடு தானே, பக்கத்து வீடு 2 இருக்கும் பொழுது உனக்கு முன்னுரிமை கொடுப்பது வந்து ஒரு ரீசன் வேணும்ல. அந்த ரீசன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அக்ரஹுமா மின்கி பாபன், யார் உனக்கு இந்த வாசலில் ரொம்ப நெருக்கம் இருக்கிறாங்களோ, வாசலால் யார் உனக்கு மிக அருகில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ வந்து முன்னுரிமை கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்டை வீட்டார் கொடுக்கும் பொழுது யாருடைய வாசல் நெருக்கமாக இருக்குது என்று பார்த்து அதையும் நம்ம கவனித்து கொள்ள வேண்டும்ங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த அண்டை வீட்டாரை கவனித்தல் என்பது ரொம்ப 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 வலியுறுத்தப்பட்ட ஈமானோட தொடர்புடைய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அதுபோக இந்த அண்டை வீட்டார்கிட்ட கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த அண்டை வீட்டார்னு இருக்கிறாங்கல்ல, அண்டை வீட்டாரில் வந்து நெருக்கமாக தான் இருப்போம். அந்த நெருக்கமாக இருக்கிறோங்கிற பேரில் அளவுக்கு மீறி நெருக்கமாக போய் என்ன ஆயிரும்னு கேட்டால், அவங்களுக்கு மத்தியில் வந்து வேறு தவறான காரியங்கள் நடப்பதற்கு அதிகமான வாசலை திறந்து விட்டுரும். ஒருத்தன் வந்து தப்பு செய்கிறதா இருந்தால், குறிப்பாக ஆண் பெண் சார்ந்த தப்புகளாக இருக்கும்னு சொன்னால், அந்த தப்புகள் செய்வதற்கு அண்டை வீடாக இருப்பது வந்து அதிக வாய்ப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வாய்ப்பாக இருக்கும்போது ஒரு திடீர்னு போனாண்டா, பக்கத்து வீட்டுக்கு போனாண்டா, ஏன்டா இவன் போனான்னு நினைக்க மாட்டீங்க. ஒரு பெண்ணு பக்கத்து வீட்டில் போனாங்கன்னு சொன்னால் அண்டை வீட்டுக்காக போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு அதிகமான மக்கள், குறைவான மக்களோ செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அண்டை வீட்டை சேர்ந்த பெண்களோடு தகாத உறவு வைத்து விடுகிறார்கள். அப்படி வைப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? அண்டை வீடு காரணமாக இருக்குது. இப்போ அண்டை வீடை கவனிக்கணும்னு சொல்லி லிமிட்டை தாண்டி போய் அண்டை வீடுன்னு சொன்னால் பெட்ரூம் வரைக்கும் போகிறது, அவங்க வீட்டு பெண்களோட ரொம்ப இணக்கமாக, அவங்க வீட்டு பெண்களோட இங்கே உள்ள ஆண்கள் போய் ரொம்ப சகஜமாக பழகுவது, அங்கே உள்ள ஆண்கள் வந்து இங்கே உள்ள பெண்களோட வந்து சகஜமாக பழகுவது, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கத்தை கடைப்பிடித்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லை மீறி போய் தப்பு செஞ்சிடறதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அண்டை வீட்டாற்று நெருக்கமாக இருப்பது என்பது என்ன செய்யணும்? மார்க்கம் ஒரு எல்லை வச்சிருக்கிறது. எந்த எல்லை வச்சிருக்கிறது? மகரம் அல்லாதவர்கள். மகரம் என்றால் யார்? அண்ணன் தம்பி யாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடாதோ அவங்கள தான் மகரம்னு மார்க்கம் சொல்லுது. தகப்பனை ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ண முடியாது, அவன் மகரம். அண்ணனை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, அவன் மகரம். தம்பியை கல்யாணம் பண்ண முடியாது, அவன் மகரம். சித்தப்பா பெரியப்பா கல்யாணம் பண்ண முடியாது, தாயோடு பிறந்த அண்ணன் தம்பி மாமாவை கல்யாணம் பண்ண முடியாது, தாத்தாவை கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ யாரையெல்லாம் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ண கூடாதோ அந்த உறவுக்கு இஸ்லாத்தில் பேர் என்ன? மகரம். அந்த உறவுக்காரங்க தப்பாக நடக்க மாட்டாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி நடக்குமா? மிருகஜாதிகள் கொஞ்சம் பேர் மேல்நாட்டில் இருப்பாங்க. பொதுவான வெகுஜன மக்கள் மத்தியில் அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் வரவே வராது. அது அல்லாத யாராக இருந்தாலும் நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். உறவு நட்பெல்லாம் வைத்துக்கொள்ளணுமே தவிர நமக்கு ஒரு எல்லை வகுத்துக்கொள்ளணும். அண்டை வீட்டாராச்சேன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு அண்டை வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம், அது கொடுக்க போகிறோன்னு சொல்லி முதல்ல வாசல் வரைக்கும் போகிறது, அப்புறம் கூட்டத்துக்கு வரைக்கும் போகிறது, அப்புறம் ரூம் வரைக்கும் போகிறது, கிச்சன் வரைக்கும் போகிறதுங்கிற அளவுக்கெல்லாம் அது மாதிரியெல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா அங்கே நம்ம போகிற பெண்கள் அங்கே போனால் கூட அங்கே ஆண்கள் இருப்பாங்க, ஆமாம் ஆண்கள் அங்கே போனால் கூட அவங்க பெண்கள் இருப்பாங்க. அப்போ போகிறது வந்து அண்டை வீட்டாருங்கிற அவங்க வேறு நம்ம வேறு.
அவங்களும் நம்மளை வந்து ஹிஜாபை பேண வேண்டிய ஆட்கள், முஸ்லீம் வீடாக இருந்தாலும் சரி, அவங்களும் நம்மளுக்கு ஹிஜாபை பேண வேண்டிய ஆட்கள், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குரிய அந்த கண்டிஷன் சட்டங்கள்லாம் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அண்டை வீட்டாரை பேணுகிறோங்கிற பேரில் வந்து இந்த லிமிட்டை தாண்டிடக்கூடாது. உறவு நட்பு வச்சுக்கிறணும், உதவணும், எல்லாமே ஒரு சின்ன ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறணுமே தவிர அப்படி இல்லை என்று சொன்ன நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கடத்தி பக்கத்தில் இருக்கான கூட்டு ஓடி போயிடுறான். அப்போ வந்து அவனுக்கு இவளுக்கு மேட்சே ஆகாது. அப்படி இருந்தால் கூட கடத்திட்டு போய் என்ன செய்கிறான், ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணுறேன்னு போயிடறான். இவங்க துடிச்சு போகிறாங்க, நம்மகிட்ட இப்படி பழகுனாங்களே, இந்த மாதிரி நம்ம ஒரு கூட பிறந்த ஆளுமை உடனே அப்படி பழக விட்டு சொன்னது யார்? அண்டை வீட்டுக்காரனை கவனிக்கணும் என்று சொல்லி இப்படி ஓப்பனாக திறந்து விட சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்குதா? அப்போ அண்டை வீட்டுக்காரருக்கு ஒரு இலக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சாபி கேட்குறாங்க, ஐயோ தம்பி ஆளும் இந்தெல்லாம் அல்லாவிடத்தில் பாவங்கள்லையே பெரிய பாவம் எது? எல்லாமே பெரிய பாவங்கள் நிறைய இருக்கிறது, அதில் பெரிய பாவம் எது என்று ரசூல்லாட்ட கேட்கப்படுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் தஜால லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, உன்னை அல்லாஹ் படைச்சிருக்கும் போது அவனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் ஆக்குறீங்கள, படைச்சது அவன், நீ ஒரு பொருளை பிடிச்சி தான் அல்லாஹ்வை போல நினச்சேன்டா அது பெரிய பாவம். பாவங்களில் பெரிய பாவம் என்னன்னு கேட்டால், உன்னை அவன் படைத்திருக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக சமமாக இன்னொருத்தனை கருதுவது இருக்குல்ல, அதான் பாவங்களில் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சஹாபி கேள்வி கேட்டவர் சொல்கிறாரு, இன்னதாளிக்கு அலைமுன், இது பெருசு தான், ஓகே தான், இது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஐயுன், அப்புறம் என்ன, அடுத்து ஒரு பெரிய பாவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வான் தக்குத்துல வலதக்க மகாபத்தை வலதக்க தகாப எத்தாமமாக்க, உன்னோடு சோறு போடுவதற்கு பயந்து கொண்டு ஓம்புள்ளை நீனே கொள்வது. குழந்தைய வந்து பெற்று வளர்த்து ஆளாக்குற கடமை உனக்கு இருக்கிறது, அதுக்கு தான் நீ பெத்த, இல்லாட்ட கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்றுட்ட பிறகு என்ன செய்யணும், ஆணோ பெண்ணோ அதை வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. சாப்பாடு கொடுக்க முடியலை என்பதற்காக கொள்ளலாமா? அப்போ உணவு கொடுக்க முடியலை என்பதற்காக வேண்டி எந்த கொலையும் பெரிய பாவம் தான். தகப்பனே தாயே பிள்ளையை கொண்டு அதை விட பெரிய பாவம். எல்லா கொலைகளை விடவும் பெத்தவன் பிள்ளையை கொண்டதுக்கு பாருங்கள், அதுதான் பயங்கரமான, மற்ற கொலைகளை விட பெரிய கொலை. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன் தக்துல வலதக்க, ஓம் பிள்ளையை நீனே கொள்வது. எதற்கு கொள்வது என்று கேட்டால், தகாஃபம் எத்தாமமாக்க, உன்னோடு அவன் சாப்பிடுவதற்கு பயந்து கொண்டு அவனை கொள்வதுன்னு ரெண்டாவது விஷயத்தை சொல்லிடுறாங்க. இது ரெண்டு நம்ம அண்டை வீட்டு டாபிக் இல்லை, அந்த ஹதீஸில் வரக்கூடியது. அடுத்தவர் கேட்குறாரு, சும்மா ஐயுன், மூணாவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்து ஜானிய ஹலீலத்தை ஜாரிக்க, உன் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது. பொதுவாக விபச்சாரம் செய்வது பெரிய குற்றம், ஆனால் அண்டை வீட்டுக்காரன் எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பான், நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்துக்குருவாங்க, அரவணைப்பாக இருப்பாங்க, நமக்கு உதவியாக இருப்பாங்க, நம்ம மனைவிக்கு எது ஏற்படும் என்றால் இவங்க வந்து காப்பாற்ற வந்து நிற்பாங்க. இப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கிறத வச்சு தான் மனைவியை விட்டுட்டு ஒருத்தன் போகிறான். ஓன் மனையை விட்டு நீ போகிற, அவன் மனையை விட்டு அவன் போகிறான். எதுக்கு போகிறாங்க? நாம் தனியாக போய்விட்டாலும் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் சரியான முறையில் கவனிப்பாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கு எந்த ஒரு கேடு மற்றவங்களால் வந்தால் கூட அவங்க தடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு நம்பி தானே போகிறான். அவ்வளோ பெரிய நம்பி அண்டை வீட்டுக்காரன் யாரை நம்பி விட்டுட்டு போகிறான்? போலீஸ் நம்பியை விட்டு போகிறான். ஒரு அண்டை வீட்டுக்காரன் ஒரு மனைவி இருக்கும்போது விட்டுட்டு போகிறான்னா யாரை நம்பி விட்டு போகிறான்? அல்லாவை நம்பி விட்டு போகிறான். ஒன்று. ரெண்டாவது யாரை நம்புகிறான்? இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் பார்த்துக்குருவாங்க, சமுதாயம் இருக்குன்ற சமுதாயம்டா கிட்டத்தில் உள்ளதான சமுதாயம். ஊரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆகுமே. சமுதாயம்டா ஃபஸ்ட்டு சமுதாயம் யார்? என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் சமுதாயம். அப்போ அண்டை வீட்டுக்காரன் பார்த்துக்குருவான்னு நம்பிக்கையோடு போகிறான்னு, அந்த நம்பிக்கையை பாழாக்கி அவன் வீட்டு பெண்ணோட நீ வந்து விசாரம் பண்ணேன்னு சொன்னால் இது பயங்கரமான குற்றம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்துசானி ஹலீலத்தை ஜாரிக்க, இதில் தான் நமக்கு அந்த எல்லை வகுத்து தர்றாங்க. இது புகாரியில் 4477வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன எல்லை? அண்டை வீட்டுக்காரனோட உறவு வச்சுக்கிறேன்னு இதில் இந்தளவு போயிடக்கூடாது, இந்த மாதிரி வாசலை திறந்துடக்கூடாது. அதாவது எப்படி விபச்சாரம் செய்யணும் சும்மா செஞ்சிட முடியுமா? அந்த மாதிரி நெருங்கி பழகிறது தான். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது ஒரு கொஞ்சம் கூச்சம் குறையும், அப்படி பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என்ன செய்யும், டெவலப் ஆகி என்ன செய்யும், தப்பில் கொண்டே முடிச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அண்டை வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். நம்ம வீட்டு பெண்களும் பெண்களை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாத வகையிலையும், அவங்க வீட்டு பெண்களை வந்து நம்மளில் உள்ள ஆண்களை போய் தப்பு பண்ணிடாத வகையிலையும், அந்த மாதிரி ரெண்டு பக்கம் கண்காணித்து கொண்டு என்ன செய்யணும்? அண்டை வீட்டு உறவை பேண வேண்டும். இந்த இதில் ஓவராக இந்த பக்கம் ஓவராக போனால் தப்பாக போயிடும். அண்டை வீடு விஷயத்தில் வந்து ஓப்பனாக போன ஆட்களுக்குலாம் என்ன செய்கிறது? பெரிய பாரதூரமான பின் விளைவு ஏற்பட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவர மாதிரிலாம் வந்து முடிந்துவிடும். அல்லது அண்டை வீட்டுக்காரனை பகச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் தினம் உனக்கு நரக வாழ்க்கை தான். உன் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால அண்டை வீட்டு நெருக்கமாகவும் இருக்கணும். அந்த நெருக்கத்துக்கு மார்க்கம் வகுத்திருக்கிற ஒரு எல்லையை போட்டுக்கொண்டு நெருக்கமாக இருக்க வேண்டும், எல்லையை மீறிடவே கூடாது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த அண்டை வீட்டாருடைய கடமைகள் விஷயத்தில் இது ஒன்றை நம்ம கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக வந்து
இப்போ அண்டை வீட்டுக்கு நமக்கு என்ன வரும்னு கேட்டால் சில பிரச்சனை வரும். என்ன வரும்னு கேட்டால், ஒருத்தன் வந்து அவன் 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 அந்த கால தோட்டமாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் நம்ம வீடு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒரு செவருக்கும் அடுத்த செவருக்கும் ஒட்டி ஒட்டி வீடுகள் அமைஞ்சிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாம் கேரளா மாதிரி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வீடு எப்படி இருக்கும், கேரளாவில் வந்து ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கெலாம் செவர் இருக்காது. ஒரு வீடு இருந்தால் அதை சுற்றி காலி இடம் இருக்கும், அதுக்கு ஒரு வீடு இருக்கும், அதை சுற்றி இடம் இருக்கும். அவங்க அதில் தோட்டந்தோறலாம் போட்டுக்குருவாங்க. இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வீடுகள்லாம் இருக்குது. வீடுன்னு சொன்னால் ஒட்டி ஒட்டி இருக்காது. எங்கள் ஊர் பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா யாருக்குமே 4 செவர் கிடையாது, 3 செவர் தான் எல்லாருக்குமே. 4 எங்கள் ஒரு ராமநாதபுரம் பகுதி தொண்டிக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் எத்தனை செவர், இந்த 3 செவர் தான் நமக்கு உள்ளது. அந்த செவர் அவனை சேர்ந்தது. ஏன்னா 4 செவரை கொடுத்து அவனுக்கு செவரை இல்லாமல் போயிருமே. இவன் 4 செவர் அவன் 4 செவரை எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் இந்த நடுவில் உள்ளவனுக்கு என்ன இருக்காது, அவனுக்கு செவரை இல்லாமல் போயிடும். அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த 3 செவர் உனக்கு உள்ளது, அந்த செவர் அவனுக்கு உள்ளது. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, வீடு கட்டும்போதே பிரித்து கட்டுவாங்க. அதில் பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொன்னால் இவனை கேட்டு தான் அந்த செவரை இடிக்கணும். அந்த செவருக்கு அவன் தான் சொந்தக்காரன்னு வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முறையை நம்ம கடைப்பிடித்துட்டு இருக்கிறோம். ஆனால் சரியான முறை என்னன்னு கேட்டால், நம்ம செவரை விட்டு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு அடுத்த செவரை வச்சா பஞ்சாயத்து வராது. இல்லைன்னா ஒரு ஜன்னல் வைக்க முடியாது. காத்தோட்டத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன் வீட்டு செவத்தில் ஏன்டா நீ ஜன்னல் வைக்கிறேன்னு கேட்பான். அதெல்லாம் நவீன காலத்தில் கூட என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஜன்னல் வைக்கிறதா இருந்தால் நம்முடைய இடம் அந்த பக்கம் காலி இடம் இருந்தால் தான் ஜன்னல் வைக்க முடியும், இல்லைன்னா ஜன்னல் வைக்க அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி வீடுகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு வீடு, அதை சுற்றி ஒரு காலி இடம், அப்புறம் ஒரு வீடு, அப்புறம் காலியான இடம்லாம் சும்மா மரியாதை விலை கம்மியான காலம் தானே. அந்த காலத்தில் இடத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் எதிரிகளை பழி வாங்குவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவன் பேரில் ஒரு ஏதாவது ஒரு புறம்போக்கு சொத்தை எழுதி வச்சுருவாங்க. ஏன்னா சொத்து உள்ளவனுக்கு வரி போடுவாங்க. இவனை வரி கட்ட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறது, அந்த ஏக்கரை ஏந்தரில் எழுதி வச்சுருவாங்க. அதுக்கு நான் வரி கட்டணும். அப்போ சொத்தை எழுதி வாங்குறது பெரிய கஷ்டமான ஒரு காலமாக இருந்துச்சு, ஒரு காலம் அப்படிலாம் இருந்துச்சு. அதனால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி வந்து என்னன்னு கேட்டால், ஒருவன் வந்து தன்னுடைய தோட்டத்து செவத்தில் வந்து ஒரு மரத்தை நடுகிறான். அந்த மரத்தை நட்டால் என்ன ஆகும், அவனுடைய வேலி போட்ட இடத்துல ஒரு மரத்தை நடுறான். அந்த மரம் வந்து தேக்கு மரம் மாதிரி அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், மூங்கில் மாதிரி இருந்தால் நேராக செங்குத்தாக போயிடும். வேறு மரங்களாக இருந்து வேப்ப மரம் புளிய மரமாக இருந்தால் என்ன செய்யும், அதனுடைய வேர் அங்கே இருக்கும், படர்ந்து நம்ம பக்கம் வரும். அது வளர்ந்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், பாதி அவன் வீட்டில் இருக்கேன், பாதி வந்து உன் வீட்டு பக்கம் வரும். அப்போ ஒருத்தர் மரத்தை நடும் பொழுது அந்த நடக்கூடிய மரம் வந்து என்ன செய்யும், அது கொஞ்சம் விரிவாக படர்ந்து வளரக்கூடிய மரங்கள், அப்படி தான் அதிகமான மரங்கள் இருக்கும். தென்னை பனை மாதிரி செங்குத்தாக வளரக்கூடியது ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மரங்களை வந்து நட்டக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் தடுக்கக்கூடாது. அவன் வீட்டு இடத்துல மரத்தை நடுறான். நட்டான்னு சொன்னால், டேய் நீ மரத்தை நடுகிறாய், அது வளர்ந்த பிறகு என் பக்கத்தில் அந்த இலையெல்லாம் வந்து விழுவும், என் பக்கத்தில் வந்து அந்த கொப்புலாம் வரும், என் பக்கம் அந்த கிளைகள்லாம் வரும், அதனால் நீ நடக்கூடாதுன்னு தடுக்க. அவன் இடத்துல நடுக்கிறான். ஆனால் எனக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்கிறது. அவன் இது என் இடத்துக்கு வர்றது வந்து டிஸ்டர்ப் தான். நீ தடுக்காத. அப்போ நீ அவனும் தடுக்க மாட்டான். நீ தடுக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டான், அவன் நீ தடுக்காமல் இருந்தீன்னு சொன்னால் அவனும் தடுக்க மாட்டான். அப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யம்னு ஜாருன் ஜாரஹு, எந்த ஒரு வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தடுக்கக்கூடாது. எஹ்ரிஸ ஹஷபஹு ஃபி ஜிதாரிஹி, அவனுடைய செவத்தில் வந்து ஒரு மரத்தை வந்து நட்டு வைப்பதை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடுத்துடக்கூடாது. அதனால் அவன் இடத்துல இது மாதிரி தான் ஆணி, நம்ம காலத்தில் எடுத்து ஆணி அடிக்கிறது. அவன் வீட்டு செவத்தில் ஆணி அடிப்பான். என்ன ஆணி அடிக்கிறேன்னு அவன் பக்கத்தில் இருக்கிற செவத்தில் அவன் ஆணி தானே அடிப்பான். நீ உன் பக்கத்தில் நீ அடிக்கத்தானே செய்கிற, நீ ஆணி அறையக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. அது ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா அண்டை வீட்டுக்காரனுடைய உரிமைகளில் முக்கியமான உரிமை. அதுபோல் வந்து அண்டை வீட்டாரில் வந்து 2 விதமான அண்டை வீட்டார் இருப்பாங்க. அதாவது பாரம்பரியமாக குடியிருக்கிற அண்டை வீட்டார்கள் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அண்ணன் தம்பி சொந்த பந்தமாக தான் இருப்பாங்க. அதாவது வந்து இடம் வாங்கி குடியேற ஆளுகளாக இருந்தான்னா அவன் எவனாக இருப்பான், இவன் எவனாக இருப்பான். மதத்தால் வேறுபட்டிருப்பாங்க, இனத்தால் வேறுபட்டிருப்பாங்க, மொழியால் கூட வேறுபட்டவங்களாக இருப்பாங்க. அப்படியான அண்டை வீட்டுக்காரங்க இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அண்டை வீடுன்னு சொன்னால் அவங்கவுங்க வீடு சொந்தக்காரங்க தான் என்ன அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் என்ன இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அப்போ ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் வந்து எல்லோரும் குடியிருக்கும் பொழுது அந்த வீடு ஒரு 4 அண்ணன் தம்பிக்கு சொந்தம்னு வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு ஒரு வீடு இருக்கிறது, பொதுவான ஒரு வீடு. அந்த வீடு வந்து 4 அண்ணன் தம்பிக்கு சொந்தமாக இருக்குது. அவர் சொந்தமாக இருக்கும்போது ஒருத்தர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், இந்த 4 பேருக்கு இது போதுமானதாக இல்லை, அதனால் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் நம்ம பங்கை விற்றுட்டு வேறு பக்கமாக வீடு வாங்கிக்கிடுவோம். இது 4 பேருக்கு பத்தாது. அந்த காலத்தில் இப்போ போதுமானதாக சின்ன பிள்ளையாக இருந்தோம், இப்போ 4 பேர் மலர்ந்து தலை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது பிரிக்கப்படாத சொத்து, அந்த பிரிக்கப்படாமல் அந்த சொத்தாக இருக்கும் பொழுது அவர் பங்கை வந்து என்ன செய்கிறாரு, விற்க நினைக்கிறார். விற்க நினைச்சாருன்னு சொன்னால் இவருக்கு உரிய கடமை என்ன தெரியுமா, அண்டை வீட்டுக்காரனுக்கு தான் விற்கணும். அவன் பங்காளி இருக்காங்களே அவங்களுக்கு தான் விற்கணும்.
அவங்க தான் அண்டை வீட்டில் வருவாங்க. அவங்களுக்கு மாட்டேன் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் தான் வெளியாளுக்கு நீங்கள் கொண்டு விற்கணும். ஏன்னு கேட்டால் அதில் அதுக்கு ஒரு உரிமை அண்டை வீட்டுக்காரனுக்குன்ற ஒரு ஹக்கு அதில் வந்துடுது. அந்த அண்டை வீட்டுக்காரன் எப்படி வரணும்னு சொன்னால், அதாவது அந்த பிரிக்கப்படாமல் கூட்டு சொத்தாக இருக்கும் பொழுது தான். பிரித்து தனித்தனியாக சொத்துக்கள் ஆகிடுச்சின்னா அது வராது. இதை பற்றி உள்ள ஒரு ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது ஒரு என்ன சம்பவம்னு கேட்டால், மிஸ்வர் இப்னு மஹ்ரமா இந்த ஒரு தஹாபி, அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறார். அதாவது அம்ர் இப்னு ஸரீதுங்கிற சொல்கிறாரு, நான் சஅத் இப்னு அபீ வக்காஸோடு இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ மிஸ்வர் இப்னு மஹ்ரமாங்கிறவர் வந்தார். வந்து அவர் கையை என் தோளில் வச்சார். வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அபூ ராஃபின்னு ஒருத்தர் வந்துடுறார். அவர் யாருன்னா ரசூலுல்லாஹ் வந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. அவர் வர்றார். வந்தவொன்னு என்ன செய்கிறாருன்னா, சஅத் அவர்களே, சஅதும் இருக்கிறாங்க மிஸ்வரும் இருக்கிறாங்க. இந்த சஅதும் மிஸ்வரும் வந்து ஒரு குடும்பத்தவர்கள், சொந்தக்காரங்க. அப்போ சஅது சொல்கிறாரு, சஅதுட்ட வந்து இந்த அபூ ராஃபி சொல்கிறாரு, இபுத்தா மின்னி பைத்தைய ஃபி தாரிக்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 அறைகளையும் என்னிடமே நீங்கள் வாங்கிக்கிறங்க. உங்கள் வீட்டில் வந்து 2 ரூம் எனக்கு சொந்தமாக இருக்குது, அந்த 2 ரூமை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சஅது சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்போ மிஸ்வர் சொல்கிறாரு, இல்லை நீ வாங்கித்தான் ஆகணும், நான் விற்க போகிறேன், எனக்கு காசு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ சஅது சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து 4000 திர்ஹத்துக்கு தான் வாங்கிக்கிடுவேன், அதை விட ஜாஸ்தியாக தரமாட்டேன். அந்த 4000 திர்ஹத்தையும் வந்து ஒரே நேரத்தில் தந்தாலும் தருவேன், தவணையாகவும் தந்தாலும் தருவேன். 4000 திர்ஹம் தருவேன், 1000 கூட 4 தடவை தருவேன், 500 கூட 8 தடவை தருவேன். ஒரே எவ்வளோ தர முடியாது. வாங்குறதா இருந்தால் ரேட்டு இது தான். அதே நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் தருவன்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவர் சாது சொல்கிறார். அதாவது மிஸ் வருது, விற்க போகிறாரு. எதை விற்கிறாரு, அந்த வீட்டுக்கு உள்ள 2 ரூம் இவருக்கு உள்ள ரூம், ஒரு வீடு தான், அதில் 2 அறை இவருக்கு சொந்தமானதாக இருக்குது. இதை கொண்டே வெளியாளுக்கிட்ட விற்க வேணாமேன்னு என்ன செய்கிறார், இவர் உன்கிட்ட விற்கிறேங்கிறாரு. சாது என்ன செய்கிறாருன்றா, நான் வேணாங்கிறார். இல்லை நீ வாங்கி கண்டிப்பாக வாங்கணும், எனக்கு தேவை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ரேட்டில் வந்து கொஞ்சம் படிஞ்சு கேட்குறாரு, ரொம்ப குறைந்த ரேட்டு கேட்குறாரு. 4000 திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறோம், 4000க்கு மேலே தரமாட்டேன், அதுவும் ஒரே மூச்சில் தந்தாலும் தருவேன், தவணையாக தந்தாலும் தருவேங்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறாரு, ஏன்பா இது வந்து 500 தீனாருக்கு எனக்கு வந்து விலை பேசி வச்சுருக்கிறேன், வெளியாளுக்கு தர ரெடியாக இருக்கிறாங்க, நீ வந்து என்ன 500 தீனார்னா வெள்ளிக்கு தங்க காசு, திர்ஹம்னா வெள்ளி காசு, நீ 4000 வெள்ளி காசுக்கு வாங்குறங்கிறிய, இது சரியில்லை அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லை அவ்வளவுக்கு தான் தருவேன், எனக்கு தர்றதா இருந்தால் 4000 தான், இல்லாட்டி நீ வெளியே வேண்டாம் நீ விற்றுக்கங்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அண்டை வீட்டுக்காரனுக்கு தான் உரிமை இருக்கிட்டாங்க. உன் வீட்டு பக்கத்தில் இருக்குது, உன் பிரிக்கப்படாத சொத்தாக இருக்குது, இதை போய்கிட்டு நான் வெளியே விற்றேன்னா சரியாக வராது, எனக்கு கூடுதலாக விலை கிடைக்கிறது. அப்படி இருந்தால் கூட நீ தர்ற 4000க்கு உனக்கு விற்கிறேன். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஜாரு அஹக்கு பி சகபிஹி, அண்டை வீட்டுக்காரன் தான் அந்த வாங்குவதற்கு முன்னுரிமை படைத்தவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஒரு ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸுக்காகத்தான் வெளியில் எனக்கு அதிகமான விலை தரதுக்கு ஆள்கை இருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன செய்கிறேன், கம்மியான விலைக்கு நீ கேட்ட விலைக்கு நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு அவர் விற்கிறார். அப்போ விற்று என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது புகாரில் 2258வது ஹதீஸில் இருக்குது. அப்போ அண்டை வீட்டுக்காரருக்கு எவ்வளோ பெரிய உரிமை இருக்குதுன்னு கேட்டால், நம்ம சொத்துக்களை விற்கிறதா இருந்தால் வேற ஒருத்தனுக்கு விற்கிறதை விட நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யணும், கேட்கணும், என்னப்பா நீ எடுத்துக்கிறியா, அவன் வந்து சரின்ட்டானா வாங்கிக்கணும். விலை படிஞ்சா தான். இவர் ரொம்ப பேணுதலாக நடந்து கொண்டார், அதுக்கான அநியாய விலை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவனும் நம்ம அந்த ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தரதுக்கு தயாராக இருந்தான்னு சொன்னால், கண்டவனையும் கொண்டாந்து வைக்கிறத விட அந்த வீட்டில் இருந்து பழகிட்டாங்க. ஒரு அண்டை வீட்டுக்காரன் வேற ஆள் வந்து நுழைஞ்சாண்டா அவனுக்கு பெரிய டிஸ்டர்ப் அவ்வளோ ஆகும், இவனே அனுபவிச்சுக்கிட்டு போகிறான். அப்படிங்கிற உரிமைக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது, வாங்குறதா இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் முதல் கேளுங்க. அவனுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை என்று சொன்னாலோ, அவன் அடிமாட்டு விலைக்கு கேட்டான் என்று சொன்னாலோ தான் நீங்கள் என்ன செய்யணும், வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. முன்னுரிமை என்ன அர்த்தம், அதுக்கான நம்ம நஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. அப்போ அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முன்னுரிமை வந்து அந்த அதாவது அண்டை வீட்டுக்காரனுக்கு இருக்கிற மற்றவருக்கு கூட இருக்குங்கிறாங்க. அப்போ சொத்தில் பங்காக்கிடுவாங்களோன்னு பயப்படுற அளவுக்கு உரிமை. அதே மாதிரி வந்து விற்கிறதா இருந்தால் வந்து அவனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்கிற உரிமை. அதே மாதிரி நம்முடைய எந்த ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் அவனுக்கு உடைய கொடுக்கணுங்கிற ஒரு உரிமை. அற்பமான பொருளாக இருந்தால் கூட அவனுக்கு என்ன செய்யணும், அண்டை வீட்டாரை கவனிக்கணுங்கிற உரிமை. இந்த மாதிரி அண்டை வீட்டாருக்கு இவ்வளோ உரிமைகள் மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைக்கு ஒரு எல்லையும் வகுக்கப்பட்டிருக்கிறது. வரம்பு மீறக்கூடாது, உரிமைங்கிற பேரில் நினைச்சிடக்கூடாது, இரண்டரை கலந்து போய் ஒழுக்கச்சீரல் ஏற்படுறதுக்கான வாசலை வகுத்து விடக்கூடாது என்று சொல்லி அதை கவனித்து கொள்ள வேண்டும். இந்த அண்டை வீட்டார் என்பதில் முஸ்லீமுக்கு தான் அப்படின்னு சொல்லி வழங்கக்கூடாது.
அண்டை வீட்டார் என்பதில் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு என்ன செய்யலாம், அது மாதிரி அண்டை வீட்டார் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் இருந்திருக்காங்க. இப்னு உமர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம அண்டை வீட்டார் உள்ள அந்த யஹூதிக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு யஹூதி இருக்கிறார். அப்போ ஏன் அப்படி நினைக்கிறார் அவர்? சஹாபியுடைய கருத்து தான் அது. இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதல் இதுக்கு போய் தான் அப்படி சொல்ல முடியும். அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுத்தீங்களா? அப்போ அண்டை வீட்டாரை கவனித்தலேன்றது பொதுவான வார்த்தையில் வந்து பக்கத்து வீட்டில் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களோட நம்ம அங்கே தானே இருக்க போகிறோம். அவனால் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் அண்டை வீட்டாக்காரங்க முஸ்லீம் அல்லாதவங்க இருந்தாலும் சரி, நல்லது கெட்டதை என்ன செய்யணும், கொடுக்கறது வாங்குறது எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி மார்க் என்ன செய்கிறது, நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இது அண்டை வீட்டார் சம்பந்தப்பட்ட ஒரு உரிமை. அடுத்ததாக அண்டை வீட்டாருக்கு அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்கிற உரிமை என்னென்னு கேட்டால், அந்த விருந்தாளி உரிமைன்னு ஒன்று இருக்குது. விருந்தினருக்கு உள்ள உரிமை. விருந்தினர் உரிமைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்ம விருந்தாளி நம்ம போவோம், நம்ம இடத்துல விருந்துக்காக வருவாங்க. அந்த விருந்தாளிகளாக வரக்கூடியவர்களை எந்த மாதிரி நடத்த வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யுது, அதுக்கு வழிகாட்டல் இருக்குது. அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.